இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புதிய ஊழல் குற்றச்சாட்டில் இம்ரான்கான் மற்றும் மனைவி மீது வழக்கு பதிவு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரின் மனைவி மீது நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டதாக அந்நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புதிய ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அரசு பரிசுகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்த புதிய குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பீபி மீது பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தங்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து அவ்விருவரும் விசாரணை கோரினர். இவ்வழக்கின் மறுசெவி மடுப்பு டிசம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சிறையில் உள்ள இம்ரான்கானை விடுவிக்க கோரி அவரின் ஆதரவாளர்கள் அண்மையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டைம் சஞ்சிகையின் 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த மனிதராக ட்ரம்ப் தேர்வு. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் டைம் சஞ்சிகையின் இவ்வாண்டிற்கான சிறந்த மனிதராக அறிவிக்கப்பட்டுள்ளார். 2016ஆம் ஆண்டில் டைம் சஞ்சிகையின் சிறந்த மனிதராக ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மிக்க நன்றி. இது ஒரு மரியாதை, மிகப்பெரிய மரியாதை. தோழர்களில் சிலரை அழைத்து வந்துள்ளேன். அடுத்த 4 ஆண்டுகளுக்கு அவர்கள் உங்களுக்காக ஒரு திறமையான வேலை செய்ய போகிறார்கள். இது உண்மையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று என்று நான் சொல்ல வேண்டும். டைம் சஞ்சிகை அந்த அங்கீகாரத்தை 2வது முறையாக தருகிறது. உண்மையில் இந்த முறை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று நினைக்கிறேன் என்றார் அவர். அமெரிக்காவில் வெளியிடப்படும் டைம் ஆங்கில வார சஞ்சிகை ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய நிகழ்வுகளிலும் செய்திகளிலும் அதிகம் செல்வாக்கு மிக்க நபரை தேர்வு செய்து டிசம்பர் மாத இதழில் வெளியிட்டு வருகிறது. உலக அளவில் வாக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டும் மிகச்சிறந்த மனிதரை அந்த சஞ்சிகை தேர்ந்தெடுக்கும். அவ்வாறு தேர்வு செய்யப்படுபவரின் புகைப்படம் டைம் ஆங்கில வார சஞ்சிகையின் முகப்பில் பிரசுரிக்கப்படும். இந்நிலையில் 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த மனிதருக்கான வாக்கெடுப்பில் அமெரிக்க அதிபராக தேர்வு பெற்றிருக்கும் டொனால்டு ட்ரம்ப் அதிக வாக்குகள் பெற்றுள்ளார். சாலைகளில் இடையூறாக இருந்ததாக 384 மின் ஸ்கூட்டர்களை டிபிகேஎல் பறிமுதல் செய்தது. தலைநகரை சுற்றியுள்ள பாதைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பொது இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்த 384 மின் ஸ்கூட்டர்களை டிபிகேஎல் எனப்படும் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் பறிமுதல் செய்தது. 1974ஆம் ஆண்டின் சாலைகள் வடிகால் மற்றும் கட்டிடங்கள் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் அந்த மின் ஸ்கூட்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மொத்தம் 384 யூனிட் மின் ஸ்கூட்டர்கள் உடனடியாக பறிமுதல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டதோடு அவை அனைத்தும் செராஸ் தாமான் மிஜஹாரி ஜாலான் லெம்போங்கில் உள்ள கையிருப்பு கிடங்கிற்கு நகரவாசிகள், பார்வையாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நல்வாழ்வுக்காக நாங்கள் அவ்வப்போது நடவடிக்கைகளையும் கண்காணிப்பையும் தொடர்வோம் என கோலாலம்பூர் மாநகர மன்றம் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. 6வது முறையாக தொடங்கியது MYICMF 2024. கர்நாடக இசையில் மிளரும் கலைஞர்கள் மட்டுமின்றி அக்கலையை கற்றுவரும் இளம் தலைமுறையினருக்கும் வாய்ப்பளித்து அனைத்துலக அரங்கில் அவர்களின் பெயரை பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வியாழக்கிழமை 6வது முறையாக மலேசிய அனைத்துலக கர்நாடக இசை விழா MYICMF 2024 தொடக்கம் கண்டது. சுகம் அறவாரியம் ஏற்று நடத்தும் இவ்விழாவில் பங்கேற்க வேண்டும் என்ற அனைத்துலக கர்நாடக இசை கலைஞர்களின் நாட்டம் மலேசியாவும் இத்துறையில் அபரிமித வளர்ச்சி கண்டிருப்பதை குறிப்பதாக அதன் இயக்குனர் சுசித்ரா ஜெயசீலன் கூறுகின்றார். அனைத்துலக கலைஞர்கள் மற்றும் உள்ளூர் கலைஞர்களிடையே இசை வழி ஒருமைப்பாட்டை உருவாக்குவதும் இவ்விழாவில் நோக்கங்களில் அடங்கும் என்று சுசித்ரா ஜெயசீலன் தெரிவித்தார். இந்த தளத்தை பயன்படுத்தி இசைத்துறையை சார்ந்தவர்களை எவ்வாறு நாம் ஒன்றிணைக்கிறோம் என்பதும் இவ்விழாவின் நோக்கம்தான். அதோடு இந்த தலைமுறையினோடு இது நின்றுவிடக்கூடாது. வளரும் தலைமுறையும் நாட்டம் செலுத்தி கற்க வேண்டும். அவர்களை கவரும் வகையில் பல்வேறு அம்சங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றார் அவர். தற்கொலை வீடுகள் என்று அழைக்கப்படும் எல் ஆல்டோ நகரில் உள்ள நூற்றுக்கணக்கான வீடுகள். பொலிவியாவில் மலைகள் கொண்ட எல் ஆல்டோ எனும் நகரில் உள்ள சில நூற்றுக்கணக்கான வீடுகள் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளன. மண் சரிவுக்கு மிக அருகில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் அந்த வரிசை வீடுகளை தற்கொலை வீடுகள் என்று உள்ளூர் மக்கள் அழைக்கின்றனர்.
நீலம், ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை வண்ணங்கள் பூசப்பட்ட அந்த வீடுகளில் வசிப்பவர்கள் பஞ்சமாமா எனப்படும் பூமிக்கு பூஜை செய்து வருகின்றனர். இதனால் தங்களுக்கும் தங்களது வீடுகளுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது என்று அவர்கள் நம்புகின்றனர். ஆனால் கனமழை மற்றும் புவி வெப்பமடைதல் ஆகிய தாக்கங்களால் மண் அமைப்பு உறுதியான தன்மையை இழந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மண் அரிக்கப்பட்டு வருவதாகவும் குடியிருப்பாளர்களை அந்நகர அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பாதுகாப்பு கருதி அந்த வீடுகளில் வசிப்பவர்கள் எந்நேரத்திலும் வெளியேற்றப்படலாம் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர். பயணிகளின் வருகையை அதிகரிப்பதற்கு சுற்றுலா தலங்களை மேம்படுத்த திட்டம். 2025ஆம் ஆண்டு மலேசியா ஆசியானின் தலைமை பொறுப்பை ஏற்பதால் சுற்றுலா தொழில்துறையை மேம்படுத்துவதோடு மக்களுக்கும் நாட்டுக்கும் பொருளாதார நன்மைகளை விளைவிக்கும். அந்த இலக்கை அடையும் நோக்கில் அனைத்து நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க, அவர்களுக்கு சிறந்த அனுபவத்தை தரக்கூடிய இடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சு மொட்டாக் தேவையான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ஸ்ரீ தியோங்கிங் சிங் தெரிவித்தார். கோவிட்-19 பெரும் தொற்றுக்கு பிறகு நாட்டின் சுற்றுலாத்துறை மீண்டும் புத்துணர்ச்சி அடைந்துள்ளது. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி நவம்பர் மாதம் வரையில் 4,41,60,000 சுற்றுப்பயணிகள் நாட்டிற்கு வருகை புரிந்துள்ளதாக டாக்டர் ஸ்ரீ தியோங் குறிப்பிட்டார். ஆசியானுக்கு தலைமை ஏற்கும் வாய்ப்பு மலேசிய சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் தளமாக இருப்பதோடு 2026 மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டுக்கான பிரச்சாரத்தை தொடங்குவதற்கும் துணை புரியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே 2026 மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டு VM 2026 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை 3,56,00,000 அதிகரிக்கும் என்று அமைச்சு இலக்கு வைத்துள்ளதாக அவர் கூறினார். பத்துபூத்தே பத்துவான் தெங்கா துபீர் சிலாதான் தொடர்பான RCO அறிக்கை துன் மகாதிரை பழிவாங்கும் செயல் அல்ல. பத்துபூத்தே பத்துவான் தெங்கா மற்றும் துபேர் சிலாதான் ஆகிய பகுதிகளில் இறையாண்மை வழக்கு நிர்வகிப்பை ஆராய்வதற்கான அரசு விசாரணை ஆணையம் RCOI அறிக்கை முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமதை பழிவாங்கும் நோக்கம் கொண்டதல்ல. இதை ஒரு பழிவாங்கும் செயல்களாக எதிர்கட்சிகள் வர்ணிக்க கூடாது என்று கூறிய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், சிறப்பு பணிக்குழு டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஆட்சியின் போதே உருவாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினர். சிறப்பு பணிக்குழு எனக்கு முன்னர் உருவாக்கப்பட்டது. இது இஸ்மாயில் சப்ரி பிரதமராக இருந்த காலகட்டம். ஹம்சா அமைச்சர், தக்கியுடன் அமைச்சர், அதிலும் அவர்களின் கண்டுபிடிப்பு இன்னும் மோசமாக இருந்தது என்றார் அவர். நேற்று பிரசிண்டா 11 வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் அன்வார் அவ்வாறு குறிப்பிட்டார். பத்துபூத்தே RCI செயல்முறை புதிய வகையிலான நீதி மற்றும் வழிவாங்கும் நோக்கத்திலானது என்று எதிர்கட்சியை சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை தெரிவித்திருந்தனர். அதே வேளையில் RCI நாட்டின் இறையாண்மையை தற்காப்பதற்கான கொள்கை என்றும் அன்வார் வலியுறுத்தினர். நஜீப்பிற்கு நன்கொடை வழங்கியதை சவுதி அரேபிய அரண்மனை அரசாங்கம் மறுக்கவில்லை. சவுதி அரேபியாவின் மறைந்த மன்னர் அப்துல்லா தனக்கு நன்கொடை வழங்கியதை சவுதி அரசு குடும்பத்திலோ அல்லது அதன் அரசாங்கத்திலோ யாரும் மறுக்கவில்லை என்று முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் நேற்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் மந்திரி அடல் அல் ஜுபைர் கடந்த காலத்தில் அந்த நன்கொடைகளை உறுதிப்படுத்தினர் மற்றும் இதுவரை அந்த கருத்துக்களை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை என்றும் நஜீப் தெரிவித்தார். அரசு குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட ஆதாரமற்ற கூற்றுகள் பொதுவாக முடியாட்சியின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க முறையான மறுப்புகளுடன் சந்திக்கப்படுகின்றன. அத்தகைய மறுப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என்பது அந்த நிதி உண்மையில் நன்கொடை என்ற எனது நம்பிக்கையின் நம்பகத்தன்மையை வலுப்படுத்துகிறது என்றும் நஜீப் சுட்டிக்காட்டினார். 2017ஆம் ஆண்டு அப்துல்லாவின் மகன் மன்னர் சல்மானின் வருகையின் போது அவரை சந்தித்ததையும் நஜீப் நேற்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அவர் என் மீது அதிருப்தியாக இருந்தால் அவர் ஏன் கோலாலம்பூருக்கு வர வேண்டும்? ஒரு மன்னர் கோலாலம்பூருக்கு வருகை புரிவது என்பது இரு நாடுகளுக்கு இடையே வலுவான உறவுகளுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாகும் என நஜீப் தெரிவித்தார்.